குட் மார்னிங் பால். இதில் இன்னும் முக்கியமாக இருக்கக்கூடிய இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த ஏரியாவிலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்போம். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியான்னு சொல்லக்கூடியது ஒன்று மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸில் நமது மேனேஜ் ரியாக்ஷன், ஸ்டாக் எலிமெண்ட் ரியாக்ஷன், இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். நமக்கு இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், இது வரைக்கும் பார்த்த ஹாஃப் யூனிட்டில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய அந்த 3 ஏரியாவில் இருந்து அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிசைக்ளிக்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வரும், ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து 3 கொஸ்டின் வரும். 2 ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் சேர்த்து மாடர்ன் சிந்தட்டிக் அண்ட் மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து டோட்டலாக ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து வரும். சில கேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 4 கொஸ்டின்ஸ், இதில் 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் எப்போவுமே அதை கம்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். சில டைம் ஈக்குவலாக இருக்கும், சில டைம் ஒரு கொஸ்டின் எக்ஸஸாக இருக்கும். பட் அதை விட இந்த அடுத்து வரக்கூடிய இன்னைக்குலேருந்து பார்க்கக்கூடிய மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் மாடர்ன் சிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஏரியா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக, இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது இப்போ கார்பன்லேருந்து ஆக்சிஜனுக்கு மைக்ரேட் ஆகக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன, கார்பன் டு கார்பன் என்ன, கார்பன் டு நைட்ரஜன் என்ன, கார்பன் டு ஆக்சிஜன் என்ன, இந்த மாதிரியான ரீஅரேஞ்ச்மெண்ட். அதில் முதல்ல இன்டர்மீடியட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதில் ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்குதா, ரிங் கான்ட்ராக்ஷன் நடக்குதா, இந்த ரிங் எக்ஸ்பான்ஷனும் ரிங் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கான ரீசன் என்ன, சரிங்களா, எதுக்காக அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் வரும். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸை ஸ்டடி பண்ணுறது மூலிமா ஒரு இன்டர்மீடியட்டை பற்றி நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, எப்படிலாம் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஒரு ரிங் எக்ஸ்பான்ஷன், ரிங் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஒரு கார்பன் இன்டர்மீடியட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு நைட்ரஜன் இன்டர்மீடியட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆல்ரெடி பென்சைன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான இன்டர்மீடியட்டை பற்றியும் இந்த மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ இதில் மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் முதல்ல நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். நம்ம ஜெனரலாக பார்க்கக்கூடியது மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட். முதல்ல ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 ஆட்டம் இருக்கு, ஏ அண்ட் பி. 2 ஆட்டம் இருக்கு. ஏதாவது ஒரு ஆட்டத்தில் எம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம் வந்து பிரசன்ட் ஆகும். இந்த எம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டமாக இருக்கலாம், அது குரூப்பாக இருக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த எம் மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன்ஸாக இருக்கலாம், இல்லை அல்கைல் குரூப்பாக இருக்கலாம், ஆர் எம் அப்படிங்கிறது அரைல் குரூப்பாக இருக்கலாம். இதில் இன்னும் டீப்பாக போகும்போது இதுல இருந்து ஹைட்ரஜன் பிளஸ் அல்கைல் குரூப், அதே மாதிரி அரைல் குரூப், அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கலாம், ஹெட்ரோ ஆட்டம். ரிமைனிங்கிறது ஹெட்ரோ ஆட்டம் இதில் இருக்கலாம். என்னென்ன மாதிரியான ஹெட்ரோ ஆட்டம், ஆக்சிஜன் இருக்கலாம், நைட்ரஜன் இருக்கலாம், அதுக்கப்புறம் சல்ஃபர், இந்த மாதிரியான ஹெட்ரோ ஆட்டம் இருக்கலாம். அப்போ இந்த எம் அப்படிங்கிறது இட் இஸ் கால்ட் மைக்ரேட்டிங் குரூப். எம் அப்படிங்கிறது மைக்ரேட்டிங் குரூப். அப்போ இந்த எம் அப்படிங்கிற குரூப் ஆர் ஆட்டம் எப்படி மைக்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறது என்னன்னா 2 ஆட்டம் இருக்கு, ஏ அண்ட் பி. 2 ஆட்டம் இல்லைன்னா 2 குரூப். அதுல ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு குரூப் வந்து பிரசன்ட் ஆகுது. அதான் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆட்டம், ரீஅரேஞ்ச்மெண்ட் குரூப்னு சொல்லலாம். இப்போ இந்த எம் அப்படிங்கிறது ஏல இருந்து எங்க மைக்ரேட் ஆகுது, பிக்கு மைக்ரேட் ஆகுது. அப்படி மைக்ரேட் ஆகும்போது நமக்கு ஏ இங்க பி இங்க எம் அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா? கிடைக்குமா கிடைக்காதா? இதுக்கு பேர் நார்மலா சொல்லும்போது ரீஅரேஞ்ச்மெண்ட். ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கான டெஃபினேஷன் என்னன்னா the atom or group migrating to one atom to another atom or one group to another group. ஒரு ஆட்டத்துல இருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு ஒரு 1,2 ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் மூலமா என்ன நம்பர் கொடுக்கலாம், இது 1 இது 2. அப்ப என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு, 1,2 ஷிஃப்ட்னு சொல்லலாம். அது பேர் என்னது, இட் இஸ் கால்ட் தி 1,2 ஷிஃப்ட். மோஸ்ட் ஆஃப் தி 1,2 ஷிஃப்ட் எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா ஹைட்ரைட் ஷிஃப்ட்டா இருக்கலாம். 1,2 ஹைட்ரைட் ஷிஃப்ட் இருக்கலாம். ஹைட்ரைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது H-, அதான் ஹைட்ரைட் ஷிஃப்ட். H- அப்படிங்கிறது ஹைட்ரைட் ஷிஃப்ட். இல்லைன்னா அல்கைல் ஷிஃப்ட்டா இருக்கலாம். கரெக்டா? அல்கைல் ஷிஃப்ட், அதாவது மெத்தில் ஷிஃப்ட்னு பார்த்தோமா, இது CH3-, இது இஸ் கால்ட் 1,2 மெத்தில் ஷிஃப்ட். அடுத்தது ஃபினைல் ஷிஃப்ட் பார்த்தோமா, C6H5-, இது ஃபினைல் ஷிஃப்ட். இதை நம்ம சிம்பிளா சொல்லும்போது PH-, இது ஃபினைல் ஷிஃப்ட். இதெல்லாமே 1,2 ஷிஃப்டிங்ல மோஸ்ட் ஆஃப் தி ஷிஃப்டிங் ரியாக்ஷன் வந்து இதுதான். ஒன்று ஹைட்ரைட் ஷிஃப்ட் ஆகலாம், இல்லைனா அல்கைல் குரூப் வந்து ஷிஃப்ட் ஆகலாம், இல்லைனா ஃபினைல் குரூப் வந்து ஷிஃப்ட் ஆகலாம். அப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஷிஃப்டிங் ரியாக்ஷன் 1,2 ரீஅரேஞ்ச்மெண்ட். இது பேர் என்னது, 1,2. ஒரு ஃபர்ஸ்ட் கார்பன் ஏ அப்படிங்கிற கார்பன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதா, இட் இஸ் கால்ட் என்னது, இதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஏ அப்படிங்கிறது டெர்மினல் ஆர்ஜின். அதாவது ஆர்ஜின் இருக்கா, மைக்ரேட்டரி ஆர்ஜின் அண்ட் மைக்ரேட்டரி டெர்மினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எது மைக்ரேட்டரி ஆர்ஜின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு
மைக்ரேட்டிங் குரூப் அட்டாச் இருக்கக்கூடிய இந்த ஏ அப்படிங்கிறது என்னதுன்னா மைக்ரேட்டிங் ஆர்ஜன் ஆர் மைக்ரேஷன் ஆர்ஜன் சொல்லுவாங்க. மைக்ரேஷன் ஆர்ஜின். ஆர்ஜின் அப்படின்னா ஒரு மைக்ரேட்டிங் குரூப் எந்த ஆட்டத்தில் பிரசன்ட் ஆயிருக்கோ இட் இஸ் கால்ட் மைக்ரேட்டிங் ஆர்ஜின். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் மைக்ரேட்டிங் டெர்மினஸ். அதுக்கு என்னது? அப்ப பி அப்படிங்கிறது மைக்ரேட்டிங் ஆர் மைக்ரேஷன் டெர்மினஸ். டெர்மினஸ் அப்படின்னா எண்ட்ல இருக்கக்கூடியது மைக்ரேஷன் டெர்மினஸ். அப்ப ரீஅரேஞ்ச்மென்ட் எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு ஆட்டத்துல இருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டமோ ஒரு குரூப்போ மைக்ரேட் ஆனா இட் இஸ் கால்ட் ரீஅரேஞ்ச்மென்ட் ஆர் மைக்ரேஷன். இது பேர் என்னது? ரீஅரேஞ்ச்மென்ட் ஆர் நம்ம தமிழ்ல சொல்றோம்ல வட சைடு போதல் அப்படின்னா அது பர்டிகுலரா இந்த புறா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இல்லைன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அது பர்டிகுலரா அது புறாவுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் வட சைடு போதல் சொல்லுவாங்க. கரெக்டா? வட சைடு போதல் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. மற்றபடி ஒரு ஆடு இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் அதுக்கு பேர் வடை செய்ய போகுது. அங்கே பறக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இட் இஸ் கால்ட் வடை செய்ய. அதே மாதிரி தான் ஒரு ஆட்டத்திலிருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு வந்து இல்லைன்னா ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகும்போது நமக்கு என்ன மாதிரியான ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்குது? எதுக்காக இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது? டியூ டு தி ஸ்டெபிலிட்டி. எதுக்காக? இப்போ இந்த ஸ்டெபிலிட்டியில நார்மலாக பார்க்கும்போது இப்போ இதில் இன்னொரு கேட்டகரி இருக்கு. இப்போ மைக்ரேட் ஆகும்போது அதாவது ஒரு மைக்ரேஷன் ஆர்ஜின்ல இருந்து ஒரு மைக்ரேஷனுடைய டெர்மினஸுக்கு ஒரு ஆட்டம் ஆர் குரூப் வந்து மைக்ரேட் ஆகும்போது வித் பாண்ட் பேர், அதாவது இங்க இருக்கக்கூடிய பாண்ட் பேர் எடுத்துட்டு போதா இல்ல இந்த பாண்ட் பேர் எடுக்காம போதா இல்ல இந்த பாண்ட்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை மட்டும் எடுத்துட்டு போதா அதை பொறுத்து நம்ம ரீஅரேஞ்ச்மென்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? the migrating atom with bond pair. கரெக்ட்டா இல்லையா? இப்போ m அப்படிங்கிறது மைக்ரேட்டிங் ஆட்டமா with bond pair. with bond pair என்ன அர்த்தம்? அந்த பாண்ட் எடுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்ப எடுத்துட்டு போன h மைனஸா இங்க இருக்கக்கூடிய பாண்ட் இப்போ m அப்படிங்கிறது ஆக்சுவலா கன்சிடர் பண்ணா இந்த பாண்ட் எடுத்து என்ன மாறிடும்? h மைனஸ். இட் இஸ் கால்ட் தி ஆனியானோட்ரோபி. அது பேர் என்னது? அப்ப ஒரு மைக்ரேட்டிங் ஆட்டம் வித் பாண்ட் பேர் அப்படினா அந்த பாண்ட் பேர் சேர்த்து எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் என்னது? ஆனியானோட்ரோபி. எடுக்காம போனா அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் போகும், பட் என்ன போகாது. அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப்ஸ் பாண்ட் அங்கே இருக்கும், பட் என்ன ஆகும்? migrating atom without bond pair. Without bond pair, it is called the cation. ஒரே ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டு போனா migrating atom with one electron. With one electron, it is called the free radical. It is called the free radical. Most of the rearrangements are anisotropic. பெரும்பாலான ரீஅரேஞ்ச்மென்ட் எதை ஃபாலோ பண்ணுது? ஆனிசோட்ரோபிக்னா மீனிங் என்ன? அந்த பாண்ட் எடுத்து தான் போகுது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி 1,2 ஷிஃப்ட் னு சொல்லக்கூடியதுல ஹைட்ரேட் ஷிஃப்ட் இருக்கு, மெத்தில் ஷிஃப்ட் இருக்கு, ஃபினைல் ஷிஃப்ட் இருக்கு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாண்ட் சேர்த்து எடுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்ப எடுத்துட்டு போனது எல்லாமே என்னது? நெகட்டிவ். கரெக்ட்டா? H- CH3- ஃபினைல்- இதெல்லாம் என்னது? ஒரு மைக்ரேட்டிங் குரூப் வித் பாண்ட் பேர். அந்த பாண்ட் பேர் எடுத்துட்டு ஒரு ஆட்டத்துல இருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகறதால இட் இஸ் கால்ட் தி மைக்ரேஷன். இட் இஸ் கால்ட் தி மைக்ரேஷன். இந்த மைக்ரேஷன்ல எதுக்காக நடக்குது? ஒரு கார்போஹைட்ரேட்டோட ஸ்டெபிலிட்டி எப்படி எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணுது? சரிங்களா? வித் பாண்ட் பேர், அதாவது வித் கார்பன் ஸ்கெலிட்டன், வித்தவுட் கார்பன் ஸ்கெலிட்டன். ஒரு கார்பனுடைய ஸ்கெலிட்டன் மாறாம எப்போ ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்கும், ஒரு கார்பனுடைய ஸ்கெலிட்டன் மாறும்போது எப்படி ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட். அப்ப நார்மலா ரீஅரேஞ்ச்மென்ட் ஆர் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆட்டம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு, ஒரு ஆட்டத்துல இருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டமோ குரூப்போ மைக்ரேட் ஆனா அது பேர் என்னது? மைக்ரேஷன் ஆர் ரீஅரேஞ்ச்மென்ட் சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ் வந்து 1,2 ஷிஃப்ட் தான். சரிங்களா? இதுல நம்ம ஆல்ரெடி சொல்றோம்ல எலிமினேஷன் இருக்கா? எலிமினேஷன் என்ன எலிமினேஷன் இருக்கு? ஆல்பா எலிமினேஷன் இருக்கு, பீட்டா எலிமினேஷன் இருக்கு, காமா எலிமினேஷன் இருக்கு. ஆல்பா எலிமினேஷன்ல மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் என்ன ஃபார்ம் ஆகும்? இப்போ ஒரு ஆல்பா எலிமினேஷன் அப்படினா இப்போ சிம்பிளா பாருங்க. ஒரு R C R R ஒரு X எலிமினேஷனா வெளிய போகும். முதல்ல யார பிரதில போய் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் வெளிய போலாம். சப்போஸ் இது வந்து ஒரு ஹைட்ரஜனா எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ் போடுங்க. கரெக்ட்டா? இந்த போயிட்டு ஒரு பேஸ் போடுங்க. பேஸ் ஓட நேச்சர் என்னது? புரோட்டான். அப்படி அப்சார்ப் பண்ணும்போது
நமக்கு இந்த ஒரு கார்பன், இந்த ஒரு R, இந்த மைனஸ், இந்த C. இப்போ லீவிங் குரூப் வெளியே போயிடுமா? லீவிங் குரூப் வெளியே போயிட்டா கார்பன், this is called carbena, dialkyl carbena, dialkyl. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா எலிமினேஷன், ஆல்பா எலிமினேஷன் என்னது? நாம எலிமினேட் பண்ணக்கூடிய அந்த ஹைட்ரஜனும் லீவிங் குரூப் ஒரே கார்பன்ல இருந்தா அது ஆல்பா எலிமினேஷன். பீட்டா எலிமினேஷன் அப்படின்னா இந்த லீவிங் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய புரோட்டான் அப்சார்ப் பண்ணா பீட்டா எலிமினேஷன், மோர் ஃபேவர் எலிமினேஷன் அல்லது ஆன்டி எலிமினேஷன் சொல்லக்கூடியது. காமா எலிமினேஷன் அப்படிங்கிறது நமக்கு நார்மலா நடக்கக்கூடிய எலிமினேஷன், ஆன்டி எலிமினேஷன் சொல்லக்கூடியது, 1,2 எலிமினேஷன் சொல்லக்கூடியது இல்ல பீட்டா எலிமினேஷன். அதுதான் மோர் ஃபேவரபிளா நடக்கக்கூடிய எலிமினேஷன். காமா எலிமினேஷன் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ஒரு கார்பன், அதுக்கப்புறம் ஒரு கார்பன், இதுல இருந்து பண்ணினா ஒரு 3 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த 3 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகக்கூடியதும் கார்பன் ஃபார்ம் ஆகக்கூடியது ஐடி அன்ஸ்டேபிள். ஏன்னா 3 மெம்பர் ரிங் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால அது அன்ஸ்டேபிள். இது கார்பன் ஃபார்ம் ஆகிறதுனால இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிறது, இதுவும் ஐடி அன்ஸ்டேபிள். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த எலிமினேஷன் பீட்டா ஹைட்ரைட் எலிமினேஷன் சொல்லக்கூடிய ஆன்டி எலிமினேஷன். அதே மாதிரி தான் இங்க வித் பாண்ட் பேரா, வித்தவுட் பாண்ட் பேரா, வித் சிங்கிள் பேரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன ரியாக்ஷன் நடக்குது? வித் பாண்ட் பேர். சரிங்களா? அதாவது ஆனியோட்ரோபிக் ரியாக்ஷன் தான் பெரும்பாலும் நடக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும்போது அதுல கார்பன் ஸ்கெலிட்டன் மாறி இருக்கா? இப்போ ஒரு கார்பன் செயின்ல 4 கார்பன் இருக்கு. இந்த 4 கார்பன் சேஞ்ச் பண்ணாம ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குதா? இல்ல இந்த நார்மலா இருக்கக்கூடிய இந்த செயின் வந்து மாறி இருக்கா? இல்ல ஐசோப்ரோபைல் மாறி இருக்கா? இல்ல ஐசோகுரூப் மாறி இருக்கா? அப்படிங்கறத பொறுத்து ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் 2 இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். ஒன்னு அதாவது வித்தவுட் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன், ரெண்டாவது சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன். கார்பன் ஸ்கெலிட்டன் மாறும்போது எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது, கார்பன் ஸ்கெலிட்டன் மாறாம எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது, இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ரீஅரேஞ்ச்மெண்ட். அதுல தான் நம்ம பர்టిక్యులரா கார்பன்ல இருந்து கார்பனுக்கு போதா இல்ல கார்பன்ல இருந்து நைட்ரஜனுக்கு போதா அப்படிங்கறத பொறுத்து நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் லைன் எடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப்ல கார்பன் டு கார்பன் மைக்ரேஷன், கார்பன் டு நைட்ரஜன் மைக்ரேஷன், கார்பன் டு ஆக்சிஜன் மைக்ரேஷன், அது எல்லாமே ரீசன் இதுதான். அதுல மோஸ்ட் ஆஃப் த மைக்ரேஷன் என்னது? வித் பாண்ட், வித்